வெல்கம் டு டெர்சாகி இன்ஸ்டிடியூட். டிஎன்இபியோட எக்ஸாம் டேட்ஸ் வந்துருச்சு. லாஸ்ட் 2020 அப்ளை பண்ணவங்களுக்கு இப்போ டெஃபினட்டாக ரெடியாக இருப்பீங்க. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா டிஎன்இபி அதாவது டான்ஜெட் கோலர் இது வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஸ்ட்ரக்சர்ஸ் பார்ட்டில் எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஐ மீன் லைக் எந்த டாபிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அதை பற்றி தான் இந்த வீடியோ. லெட்ஸ் கெட் இன்டு தட். எஸ்ஓஎம் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பார்க்குறோம். ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் சிம்பிள் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன். சிம்பிள் ஸ்ட்ரெஸ்ஸில் நமக்கு தெரியும் stress is equal to load by area அல்லது Young's modulus is equal to stress by strain. thermal strain வந்து L alpha delta T. இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலாஸ் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவாக இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் அதை கொடுக்குறோம். அதை போய் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு கிளியர் கட் பிக்சர் கிடைக்கும். அடுத்து வந்து தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர். தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர்லேருந்து ஒரு கொஸ்டின் வருது. தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர் அப்படிங்கிறது ஒரு 5 தியரிஸ் இருக்குது. பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி, பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் தியரி, ஷியர் ஸ்ட்ரெயின் தியரி, டோட்டல் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி அப்படின்னு. ஸோ அந்த தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியரோட ஃபார்முலேஸ் வெறும் 5 ஃபார்முலேஸ் தான். அது போக அது எந்த மெட்டீரியலுக்கு அப்ளிகபிள். எக்ஸாம்பிள், ஒரு சில தியரி பிரிட்டில் மெட்டீரியலுக்கும் ஒரு சில தியரி டக்டைல் மெட்டீரியலுக்கும் இருக்கும். அதை மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டோம்னாலே போதும். இது வரைக்கும் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இது பாஸ் ஹிஸ்ட்ரி. அண்ட் தென் எஸ்எஃப்டி பிஎம்டி ஃப்ளக்சர் அண்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ். ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம், பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் இமேஜஸ் தான். மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கு. எந்த லோடிங் டயக்ராம் கொடுத்துட்டு அதுக்கு எந்த ஷியர் ஃபோர்ஸ் மேட்ச் ஆகும், எந்த பெண்டிங் மொமெண்ட் மேட்ச் ஆகும், இதுதான் விஷயம். இதை பற்றியும் ஏற்கனவே ஒரு வீடியோ டெர்சாகி இன்ஸ்டிடியூட் யூடியூப் சேனலில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக பிக்சர் கிடைக்கும். அண்ட் தென் ஸோ இங்கே இது எல்லாமே டு த பாயிண்ட் டேரெக்டாக கேட்குற கொஸ்டின்ஸ். வேற இங்கே சென்ட்ராய்ட்னா என்ன, லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரையாங்கிளோடது, ரெக்டாங்கிளோடது அதெல்லாம் நம்ம படிச்சுக்கணும். அது போக ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன். ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் ஆக்சுவலாக சிம்பிள் தான். ஸ்டாண்டர்டாக சில கேசஸ் இருக்குது. என்ன மாதிரி ஸ்டாண்டர்ட் கேசஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், கேன்டிலீவர் பீம், இது ரெண்டுத்துலையுமே பீம் சப்ஜெக்டட் டு சென்டர் பாயிண்ட் லோட், யூடிஎல், யூனிஃபார்ம்லி வேரியிங் லோட் ஆஸ் வெல் அஸ் மொமெண்ட். இந்த 4 கேஸ் வச்சுக்கோங்க. இது சிம்பிளி சப்போர்ட்டடுக்கும் கேன்டிலீவருக்கும். இது மட்டுமே, இது 8மே ஸ்டாண்டர்ட் கேசஸ். இதை படிச்சிங்கனாலே போதும், மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்ஸ்க்கு இதில் இருந்தே வரும். அது போக கேன்டிலீவரில் ஹாஃப் யூடிஎல், ஒரு ஹாஃப் யூடிஎல் ஃபிக்ஸட் பீம் கிட்ட இருந்தால் எப்படி அதோட டிஃப்ளெக்டட் பேட்டர்ன் இருக்கும், ஃப்ரீ எண்டில் இருந்தால் எப்படி டிஃப்ளெக்டட் பேட்டர்ன் இருக்கும், டிஃப்ளெக்டட் வேல்யூஸ் என்ன, அது எல்லாமே கேட்பாங்க. அது எல்லாமே நம்ம அடுத்து பார்க்கலாம். அகைன் டார்ஷன். டார்ஷன் நமக்கு ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சது தான். T/J ஈக்குவல் டு டவு பை ஆர் இஸ் ஈக்குவல் டு ஜி தீட்டா பை எல். இது டார்ஷனில் வர ஒரு பார்ட், ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதை தாண்டி ஷாப்ட்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ்னு ஒன்று இருக்குது, ஷாப்ட்ஸ் கனெக்டட் இன் பேரலல்னு ஒன்று இருக்குது. வேற மாதிரி என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா ஹாலோ டயாக்கும் சாலிட் டயாக்குமான கம்பேரிசன். சாலிட் டயாவோட டயா வந்து டீன்னு கொடுத்துருந்தா அதோட ஹாலோ டயா வந்து எக்ஸ்டர்னல் டயா இவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு வெயிட் ஆஃப் த மெட்டீரியல் சேவ் ஆகும், அல்லது எவ்வளவு ஷியர் ஸ்ட்ரெஸ் பர்சன்டேஜ் இருக்கும், அல்லது எவ்வளவு டார்க் டிஃப்ரென்ஸ் இருக்கும், இதெல்லாம் கொஸ்டின்ஸாக இருக்குது. அப்கமிங் கொஸ்டின்ஸ் இருக்குது, யூ கேன் see that. And then now we shall see a question. A steel bar 100 mm long is subjected to tensile stress sigma if the change in length of the bar is 0.05 mm. Imagine, I mean like just check, inga length of the bar is given, sorry, again inga length of the bar is given and stress தான் நம்மளோட question, also change in length. நமக்கு எல்லும் கொடுத்து டெல்டா எல்லும் கொடுத்தா என்ன கண்டுபிடிக்கணும்னு தெரியும். Answer is strain. So strain is change in length divided by original length. இதோட வேல்யூ இருக்கும். அது போக Young's modulus கொடுத்திருக்காங்க. It is also a given data. As I said earlier, Young's modulus is equal to stress by strain. நமக்கு strainum தெரியும், Young's modulusum தெரியும், stress கண்டுபிடிச்சிடலாம். And that's the answer for this. And when you solve normally, you will get this answer 100 megapascal. So in the question க்கான answer 100 megapascal. And coming forward, name the failure theory that is suitable for designing the brittle component. Brittle componentல நான் சொன்ன மாதிரி shear stress, distortion energy, principal stress, strain energy னு இருக்கு. I have summarized here principal stress brittle material, principal strain brittle material, shear stress, maximum shear stress வந்து ductile materialக்கும், maximum shear strain வந்து ductile materialக்கும் இருக்கு. ஸோ இதை நீங்கள் படிச்சிங்கனாலே இந்த 2 தியரி வந்து பிரிட்டில் மெட்டீரியலுக்கு சூட்டபிளாக இருக்குது, மிச்சம் இருக்க 2 தியரி வந்து டக்டைல் மெட்டீரியலுக்கு சூட்டபிளாக இருக்குது. யூ கேன் see this. மிச்சம் 3 தியரி வந்து டக்டைல் மெட்டீரியலுக்கு. அண்ட் ஸோ இதை மட்டும் படிச்சிங்கனாலே போதும் தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர். இது போக ஒரு 5 ஃபார்முலைஸ் இருக்குது. பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் அடிக்கடி எல்லா ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸ்லையுமே கேட்குற கொஸ்டின்ஸ். வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர்? Definitely you would have guessed.
bending moment changes sign. Example like this, bending moment inga positive bending moment irukku, inga negative bending moment irukku, ida cross பண்ணி தான் போகுது. So அந்த point where it crosses or when it changes sign, அதை தான் வந்து நம்ம bending moment ன்னு சொல்றோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்க bending moment 0வா இருக்கு, அதனால 0 point bending moment தான் point of contraflexure ன்னு சொல்லுவாங்க. அது கிடையாது, இங்கேயும் point 0 bending moment தான் இருக்கு. So we should not consider that. And so option is A here. And coming forward, area moment of inertia. Have you heard of this? Area into radius. ஏரியாவை ரேடியஸால் மல்டிப்ளை பண்ணும்போது இட் இஸ் மொமெண்ட். அண்ட் வென் யூ மல்டிப்ளை அகைன் வித் ரேடியஸ் இட்ஸ் கால் செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா. அதை நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லுவோம். ஷார்ட்டாக அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளவு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கோ அவ்வளவு பெண்டிங் ரெசிஸ்டன்ஸ் அந்த பீமுக்கு இருக்கும். ஸோ லார்ஜர் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, லார்ஜர் த பெண்டிங் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பீம். அப்போ இங்கே இந்த ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருந்துச்சுன்னா இது எதை ரெசிஸ்ட் பண்ணுன்னு கேட்குறாங்க. அகெயின் நான் சொன்னதை திரும்ப சொல்கிறேன், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருந்துச்சுன்னா பெண்டிங் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் அப்ளைட் பெண்டிங் மொமெண்ட் ஆஃப் த பீம். இதுதான் அதோட ஆன்சர். இன்ட்ரோடக்ஷனில் சொல்லியிருந்தேன் இல்லையா, 2 ஷாஃப்ட் கொடுத்து கம்பேர் பண்ண சொல்லுவாங்கன்னு. இதுதான் அந்த மாதிரி ஒரு கொஸ்டின். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் டான்ஜென்ட் கோல கேட்ட கொஸ்டின்ஸ். 2 ஷாஃப்ட்ஸ், 2 ஷாஃப்ட் இருக்கு, ஏ பி அப்படின்னு 2 ஷாஃப்ட் இருக்கு, ரெண்டுமே சேம் மெட்டீரியல்ல இருக்கு. ஸோ அதோட கம்பேரிசன் இல்லை. சம்டைம்ஸ் என்ன கொடுப்பாங்கன்னா இதே மெட்டீரியல், இதே 2 ஷாஃப்ட்ஸ் இருக்கு, மிச்ச ப்ராப்பர்ட்டிலாம் சிமிலராக இருக்கு, ஒன்று வந்து பிராஸ்ல இன்னொன்று ஸ்டீலில் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கேட்பாங்க. எதுனா டார்க் எப்படி டிஃபர் ஆகும், ஷியர் ஸ்ட்ரெஸ் எப்படி டிஃபர் ஆகும், இப்படிலாம் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஃபியூச்சரில் அதை பற்றி பார்ப்போம். Again here, diameter of the shaft B is twice that of the diameter of the shaft A. அப்போ டார்க் வந்து என்ன ரேஷியோவில் இருக்கும்னு கேட்குறாங்க, ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ ரேஷியோ அப்படிங்கிறது TA by TB. அது போக diameter of the B shaft வந்து twice the diameter of the A shaft இருக்கு. And we all know T by J equal to tau by R is equal to G theta by L. இங்கே Gக்கான டேட்டாவும் இல்லை, theta L எந்த டேட்டாவும் இல்லை. ஸோ we are just comparing T by J equal to tau by R. That's it. And now J அப்படிங்கிறது pi d power 4 by 32 எப்போ அப்படின்னா ஒரு ஹாலோ ஷாஃப்ட்டுக்கு, சாரி சாலிட் ஷாஃப்ட்டுக்கு. அண்ட் R அப்படிங்கிறது d by 2. when you simplify this, when you simplify J here, okay, and tau காமனாக இருக்கும், அதனால we can cancel it. so T வந்து C pi d power 4 by 32 divided by d by 2. when you cancel this you will get d cube இங்கே இருக்கும் நம்ம கிட்ட. ஸோ மிச்சம் பை 32 எல்லாமே காமன், அதாவது ஷாஃப்ட் ஏக்கும் ஷாஃப்ட் பிக்கும். அதனால I'll come to a conclusion T is directly proportional to d cube. அப்போ d cube இல்லையா, ஸோ TA க்கு DAவும் TBக்கு DBயும் இருக்கும். ஸோ the whole cube, ஏன்னா இது வந்து ப்ரொபோர்ஷனலாக கியூபிக் டேர்முக்கு இருக்கு. ஸோ அப்போ இங்க இருந்து நான் எனக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா DA by DB is equal to 1 by 2ன்னு எனக்கு இந்த டேட்டால இருந்து கிடைச்சிரும். ஸோ அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா ஆன்சர் 1 by 8. So here the option is B 1 by 8. And then deflectionக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு 8 கேசஸ் சொல்லியிருந்தோம். என்னென்ன அப்படின்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், கேன்டிலீவர் பீமுக்கு லோட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதில் ஒரு கேன்டிலீவர் பீம் இருக்குது, கேன்டிலீவர் பீம் ஸ்பேன் மொத்தம் 6 மீட்டர், யூடிஎல் இருக்குது, பட் இது வந்து 2 மீட்டர் ஃப்ரம் த ஃபிக்ஸட் எண்ட். ஸோ இங்கேருந்து மட்டும்தான் இதோட வேல்யூ இருக்குது, 2 கிலோ நியூட்டன் per மீட்டர். 2 மீட்டருக்கு மட்டும்தான் இதோட வேல்யூ இருக்குது, 2 மீட்டர்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஃபார்முலா WA power 4 divided by 8EI plus WA cube B divided by 6EI. ஸோ பெரிய ஃபார்முலாவாக இருக்குன்னா கன்ஃபியூஸ் ஆக வேணாம். டிஃப்ளெக்ஷன் பற்றி அப்கமிங் வீடியோ இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இதில் ஏக்கு பதிலாக சப்ஸ்டிடியூட் 2 ஹியர், பிக்கு பதிலாக சப்ஸ்டிடியூட் 4 அண்ட் டபிள்யூக்கு இன்ஸ்டெட் ஆஃப் W2 இது எல்லாமே EIயில் இருக்கிறதுனால நீங்கள் சால்வ் பண்ணலாம். பட் சால்வ் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷனுக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 14 பாயிண்ட் சம்திங் வரும், விச் இஸ் நாட் கிவன் ஹியர். ஸோ யூ கேன் ஆல்சோ வெரிஃபை, இந்த கிவன் டேட்டா இருக்குது, நீங்களே சால்வ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அண்ட் தென் கன்சிடரிங் அனாலிசிஸ் அண்ட் பில்டிங் மெட்டீரியல்ஸ் 3 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ கன்ஃபியூசிங் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம யோசிச்சு பண்ண வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் டு த பாயிண்ட் இருக்கும், டேட்டா கொஸ்டின் மாதிரி. இதுக்கு என்ன வேல்யூ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாலே நமக்கு போதும். ஸோ இதில் சிமெண்ட் கான்கிரீட்டில் ஒரு கொஸ்டின், பிரிக் ஸ்டோனில் ஒரு கொஸ்டின், ஆர்ச்சஸில் ஒரு கொஸ்டின், இன்டிட்டர்மினசி. லெட்ஸ் செக் தட். முதல்ல இன்டிட்டர்மினஸ்னா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்குது. இந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் நான் ஒரு லோட் அப்ளை பண்ணுறேன் Wன்னு.
இப்போ ரெண்டு சைடோட ரியாக்ஷன் கேட்டேன். ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்கு. சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல W, இங்க W/2 W/2. இது எப்படி சொன்னோம் அப்படின்னா summation of V equal to 0, summation of M equal to 0. இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம சால்வ் பண்ணோம்னா we will get this. Now imagine there is another support here. இங்க மொத்தம் 4 சப்போர்ட் இருக்கு. இப்போ இதுல ஒரு பாயிண்ட் லோட் அல்லது UDL இருக்கு அப்படின்னா இதோட அன்னோன்ஸ் பாத்தீங்கன்னா 4 இருக்கு. பட் உங்ககிட்ட ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் எத்தனை இருக்குன்னா 2 தான் இருக்கு. அப்போ அன்னோன்ஸ் இங்க ஃபோர்ஸஸா இருக்கு. இத அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. Now come here. இப்போ ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்கு. இது வந்து ஒரு UDL அப்ளை பண்றேன். அப்ளை பண்ணும்போது இந்த பீம் டிஃப்ளெக்ட் ஆகும். நேச்சுரலா ஒரு லோட் அப்ளை பண்ணீங்கன்னா டிஃப்ளெக்ட் ஆகும். டிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது லோட் பண்றதுக்கு முன்னாடி பாயிண்ட் எங்க இருந்துச்சு, பீம் எங்க இருந்துச்சு, லோட் பண்ணதுக்கு அப்புறம் எங்க இருக்கு, இதோட 2 வெர்டிகல் டிஸ்டன்ஸ் தான் நம்ம டிஃப்ளெக்ஷன் சொல்றோம். அது எவ்வளவு ஹாரிசான்டல் ஆங்கிள் மேக் பண்ணியிருக்கோ அதை தீட்டா அப்படின்னு சொல்றோம். டான்ஜென்ட் வரைஞ்சு அந்த இடத்துல வரக்கூடியது தீட்டா அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த தீட்டா அண்ட் டெல்டா டுகெதர் ஃபார்ம் அ டேர்ம் கால்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இங்க அன்னோன் எதா இருந்துச்சு, இங்க அன்னோன் ஃபோர்ஸஸா இருந்துச்சு, இங்க அன்னோன் என்னவா இருக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட்டா இருக்கு. அப்போ நம்ம ஃபோர்ஸஸை வச்சு பேசணும்னா இட்ஸ் கால்ட் ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினசி. Displacement வச்சு பேசணும்னா it is kinematic indeterminacy. Now let's go for the question. If the number of unknown displacement இந்த இடத்துல forces னு இருந்துச்சுன்னா statically determinate அதை வச்சு பேசுறோம். இப்போ unknown displacement greater than the number of compatibility equation அப்படிங்கிறபோது answer will be kinematically indeterminate. unknown displacement compatibility equation equal இருந்துச்சுன்னா it is kinematically determinate and that's so simple. And two hinged arch, ஒரு two hinged arch இருக்கு. இந்த ஆர்ச்ல பாத்தீங்க அப்படின்னா unknowns horizontal and vertical. மொத்தம் எத்தனை unknowns இருக்கு, 4 unknowns. மொத்தம் 4 unknowns இருக்கு. எத்தனை ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் இருக்கு, 3 இருக்கு. summation of V, summation of H and summation of M is equal to 0. So 4 minus 3 will give you 1. அப்போ இந்த இடத்துல இது equal to 0 இருந்துச்சுன்னா it is statically determinate. Now it is not equal to 0 and so the answer is statically indeterminate. இது வந்து ஆர்ச்சஸ்ல கேக்குறது. முன்னாடி பார்த்ததுமே statically determinate indeterminate questions தான் பார்த்துட்டு இருக்கோம். Main ingredient of a good quality brick earth is. Now I'll give you some data. So இதுல பார்க்கறீங்க அப்படின்னா அலுமினியம், சிலிக்கா, லைன், அயன் ஆக்சைடு, மெக்னீசியா இது எல்லாமே இருக்கு. இப்போ நார்மலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிலிக்கா தான் இருக்கிறதுல அதிகமான கண்டென்ட் இருக்கு. So we will think that the main ingredient is silica. It's not that. What does it do? Alumina என்ன பண்ணுதுன்னா this is the important quality of a brick. It imparts plasticity and the proper shape. So இங்க answer is alumina. So mind level எப்படி கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா சிலிக்கா தான் வந்து அதிக கண்டென்ட் இருக்குன்னு பார்ப்போம். So it is alumina here. Fine. நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ்ல ஒரு 2 சப்ஜெக்ட்டுக்கு வந்து என்னென்ன क्वेश्चंस கேட்டிருந்தாங்கங்கறத டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். இந்த வீடியோட பார்ட் 2ல இன்னும் 2 சப்ஜெக்ட்ஸ்க்கு என்னென்ன ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन கேட்டிருந்தாங்க அப்படிங்கறதையும் பார்ப்போம். It's an upcoming video. Part 2 video you can check on that. So இப்போ நம்ம பேசின கண்டென்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழ இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு you can send as a voice text or you can send as an image. என்ன क्वेश्चंस இருக்கோ அதை நாங்க அட்ரஸ் பண்றோம் முடிஞ்ச அளவுக்கு. And YouTube இந்த வீடியோ சீரிஸ் நீங்க பாத்தீங்கனாலே உங்களுக்கு கிளியர் கட் பிக்சர் கிடைக்கும். டான்ஜென்ட் கோல என்ன மாதிரி क्वेश्चंस கேக்குறாங்க, நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறது ஸ்டடி பிளான் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. Thank you all. Thanks for supporting us.